நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அஜய், அஜய், அஜய்! இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல. இந்த வீடு மொத்தத்தையும் தலைகீழா மாத்திட்டிய மனோரமா. சீக்கிரம் வாங்க அஸ்வின். நிலைமை கைமீறி போறதுக்குள்ள உங்க அத்தை கிட்ட வந்து நீங்க பேசுங்க. இந்த மாதிரி எல்லாம் நீ பேசுனதுக்கு அப்புறமும் யாரா இருந்தாலும் வீட்டை விட்டு போவதா செய்வாங்க. அஜய், நீ பெத்த புள்ளதானே? எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவன் ரொம்ப பொறுமையா நடந்துக்கிறான், எல்லாத்தையும் பொறுத்துக்கிறான். ஆனா எவ்வளவு நாளைக்கு? இப்ப உங்க யாருக்கும் என்ன பிடிக்கல, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறீங்க. நான் என்ன பேசினாலும் சரி, எல்லாருக்கும் அதுல ஒரு ப்ராப்ளம் தெரியுது. நான் எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன்? எல்லாருக்கும் நல்லா தெரியும் அந்த பொண்ணு ரொம்ப சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுன்னு. அவளுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இல்ல, கிளாஸ் இல்ல, பாக்கெட்டும் காலியா தானே இருக்கு. இந்த மாதிரி எந்த தகுதி இல்லாத ஒரு பொண்ணுக்கு எல்லா தகுதியும் இருக்கிற என் பிள்ளை அஜய் கேக்குதா? நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அத்தை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன பண்ணலாம்னு யோசிச்சு முடிவு எடுக்கலாம். என்னால எப்படி அமைதியா இருக்க முடியும்? போங்க, சீக்கிரமா போய் அவங்க கிட்ட பேசுங்க. இதான் நல்ல வாய்ப்பு. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜோடிகள் கடவுள் எங்கேயோ ஒரு இடத்துல ஜோடிகள் ஒண்ணு சேருவாங்க, சரியா? ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு சொன்ன நான் வேணா பிட் ரெடி பண்ணி தரவா? என்ன சொல்ற? அதான் சீட்டிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோமே. அத்தா, ஸ்ருதி, நீங்க எப்போ வந்தீங்க? அஞ்சலி, அது வந்து அஸ்வின் உங்க எல்லார்கிட்டயும் ஏதோ பேசணும்னு நினைக்கிறாரு. நான் உங்க எல்லார்கிட்டையும் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, அட என்னப்பா அஸ்வின், என்ன விஷயம்? நீ சொல்ல வந்ததை சொல்றதுக்காக ஏதாவது ஒரு நல்ல முகூர்த்தத்துக்கு வெயிட் பண்றியா என்ன? இல்ல அத்த, நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, மேல ஜோடி, அது வந்து எல்லாருக்காகவும் ஏதோ ஒரு இடத்துல ஐ மீன் மேல இருந்து. ஹலோ, ஹாய், பை பை. இதத்தான் நான் எல்லார்கிட்டயும் சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஜோடிங்களை முடிவு பண்றது கடவுள் தான். பிரைட் அப்புறம் குரூம், அவங்க ரெண்டு பேருமே மேல போயிடணும். ரெண்டு பேருக்கும் மேல் கிளாஸ் இருக்கணும்னு சொல்ல வரேன். ஒன் டாப் ஒன் பாட்டம் இருந்தா எதுவும் வேலைக்கு ஆகாதா? அதனாலதான் சொல்றேன், என் பையன் அஜய்க்கு பொருத்தமான ஜோடி அந்த மிஸ் இந்தியாவா தான் இருக்கும். இவளோட அக்காவை ஏத்துக்க முடியாது. ஆனா இங்க பாருங்க ஃபுல் ஸ்டாஃப் அஸ்வின் கண்ணா. சினிமாட்டிக்கா என்கிட்ட வந்து எதுவும் பேசணும்னு அவசியமே இல்ல. நான் என்ன பேசுறேங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். ஆனா ஆண்டி, அஜயோட ஃபீலிங்ஸ் கூட இதுல இம்பார்ட்டன்ட் இல்ல. அத்தை, கொஞ்சம் நாங்க சொல்றதையும் யோசிச்சு பாருங்க. இங்க பாருங்க அஸ்வின், அவங்க கிட்ட நீங்க ஒழுங்காவே. Just shut up, Shruti.
நான் முதல்லயே சொன்னேன்ல, இந்த ஜோடி கடவுள் இப்படிலாம் சொன்னோம். இதெல்லாம் சொன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இட்ஸ் ஆல் நான்சென்ஸ். இங்க பாருங்க, நீங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணி இது எல்லாம் உணர்ந்து சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க ஃபீலிங் தான் இம்பார்ட்டன்ட். அஸ்வின், ஃபீல் பண்ணுங்க. உன்னோட ஸ்டூபிடான ஃபீலிங்ஸ்லாம் எனக்கு சொல்லி தராத. இதுக்கு நான் ஒத்துக்க போறதில்ல. அத்தை ப்ளீஸ், நீங்க இந்த மனோரமாவை பத்தி எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் முடியாதுன்னு சொன்னா முடியாதுன்னு தான் அர்த்தம். நீங்க யார் என்ன சொன்னாலும் நான் இந்த விஷயத்துல கேட்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். யார் எதையும் பேசி என் மனசை மாத்த முயற்சி பண்ண வேண்டாம். அப்பன்னா சரி மனோரமா, நீ எதையும் புரிஞ்சுக்க வேண்டாம், எதையும் கேட்க வேண்டாம். ஆனா எல்லாத்தையும் ஒரு தடவை நினைச்சு பாரு, நல்லா யோசிச்சு பாரு. இந்த வீட்டுல உன்னோட என்ட்ரி முதல்ல எப்படி இருந்தது நல்லா யோசிச்சு பாரு. அட, நீ என்ன பெரிய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா என்ன? இன்னைக்கு அந்த பொண்ணு மட்டும் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஏழை குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா இருந்தாலும் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வீட்டு மருமகளா வாழ்ந்துகிட்டு இருக்க. போதுங்க. நான் எங்கேந்து வந்தவன் எனக்கு நல்லாவே தெரியும். அதை இப்ப ரீகேப் போட்டு காட்ட வேண்டிய அவசியமே இல்ல. இந்த பேக்ரவுண்ட் எனக்கு இருக்கிறதுனாலதான் இந்த வீட்ல இன்ன வரைக்கும் யாருமே என்ன முழுமையா அக்செப்ட் பண்ணிக்கல. போது நிறுத்து மனோரமா. நீ சொன்னதெல்லாம் நிரூபிக்கிறதுக்காக உன் இஷ்டத்துக்கு வந்ததெல்லாம் பேசாத. இப்ப நீ சொல்றதெல்லாம் பொய்ன்னு உனக்கே நல்லா தெரியும். அதனால இந்த மாதிரி எல்லாம் பேசாத. அத்தம்மா, நான் எவ்வளவு ஃபீல் பண்றேன், என்ன கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். உங்களை மாதிரி உண்மைதான் பேசுவேன், போய் பேச மாட்டேன்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். அப்படியா? இதுதான் உண்மைன்னா இத்தனை வருஷமா எதுக்கு நீ இந்த வீட்டுல இருக்கிற? இங்க இருக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்குன்னா பேசாம இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு போயிடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தம்மா, நான் எவ்வளவு ஃபீல் பண்றேன், என்ன கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். உங்களை மாதிரி உண்மைதான் பேசுவேன், போய் பேச மாட்டேன்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். அப்படியா? இதுதான் உண்மைன்னா இத்தனை வருஷமா எதுக்கு நீ இந்த வீட்டுல இருக்கிற? இங்க இருக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்குன்னா பேசாம இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு போயிடு. போது நிறுத்துப்பா. என்ன பேசுற நீ? நம்ம அஜயோட சந்தோஷத்தை விட இவளுக்கு ஸ்டேட்டஸும் பணமும் தான் ரொம்ப பெருசா தெரியுது. இன்னைக்கு முதல் முறையா என்னோட பையன் அஜய் இந்த அளவுக்கு கோவப்பட்டு வெளியில போயிட்டான். எல்லாத்துக்கும் இவதான் காரணம். மனோரமா, மனோரமா நில்லுமா. எல்லாத்தையும் ஏன் இஷ்டப்படி ஹேண்டில் பண்றேன். ஒரு நிமிஷம் இருங்க அஸ்வின். இது ஒண்ணும் பிசினஸ் டீல் இல்ல. கண்டிஷனை சொல்லி எல்லாரையும் ஒத்துக்க வச்சு கம்பெனியை வாங்குறதுக்கு. இது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ப்ரொஃபஷனலோ இல்லை பர்சனலோ, அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான். அந்த சொல்யூஷன் ஃபீலிங்ஸ் மனசுல இருந்து வராது. சொல்யூஷன் வருது பவர், அப்புறம் பணத்துல இருந்து. இந்த ஒரு லாங்குவேஜ் மட்டும் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் புரியும். Got it? நில்லு மனோரமா, போகாத. சொல்லுங்க கேளு. போகாத மனோரமா, போகாத. மனோரமா, மனோரமா, நான் சொல்றத கேளு. நான் சொல்றேன் மனோரமா, உன் அத்தை சொல்றேன். எனக்கு இப்ப மூச்சே நின்னு போயிடுன்னு தோணுது. அத்தை, அத்தை தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க. நீங்க இப்படி வீட்டை விட்டு போறது நல்லது இல்ல. இல்லம்மா அஞ்சலி, உன்னோட மாமா சொல்றதா கரெக்ட்னு எனக்கு தோணுது. எப்பவுமே நான் தானே ராங். அதனால நான் இந்த வீட்டை விட்டு போறதா சரியா இருக்கும். ஹலோ, ஹாய், பாய். அவ போகட்டும், விடுங்கம்மா. இவளை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். 1 மணி நேரத்துல திரும்பி நம்ம வீட்டுக்கு தான் வருவா. மனோரமா, மனோரமா போகாத. சொல்றத கேளு. என்னை விட்டு போகாத மனோரமா.
இப்ப நான் போய் தான் ஆகணும் அத்தம்மா. ஒன் டே எல்லாரும் போய் தான் ஆகணும். மனோரமா, அத்தை நில்லுங்க அத்தை. அத்தை நம்ம வீட்ல ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஏன் இப்படி எல்லாம் செய்யறான்? பாட்டி 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 நீங்க அழாதீங்க பாட்டி. வாங்க வந்து உட்காருங்க. அழாதீங்க பாட்டி. அத்தை நில்லுங்க. அஸ்வின், இதுக்கு மேல கடவுள் தான் முடிவு பண்ணுவாரு. அது இதுன்னு ஏதாவது சொல்லாதப்பா. நான் பண்ணது எல்லாமே ராங். அதனாலதான் வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே என் மேல கோவமா இருக்காங்க. நான் ஒரு போறேன். நிமிஷம். அத்தை நீங்க இப்ப செய்ய போறது எவ்வளவு பெரிய வேலைன்னு உங்களுக்கு தெரியுமா? இதால நாளைக்கு என்ன ஆகும்னு யோசிங்க. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு தடவை நல்லா யோசிங்க. நீங்க எடுத்த அந்த முடிவை பத்தி எமோஷனலா இல்லாம, மனசார இல்லாம, மூளையில வச்சு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க இந்த வீட்டு மருமக. இந்த வீட்டை வச்சுதான் உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, ஒரு ரேஞ்சும் கிடைச்சிருக்கு. நீங்க மட்டும் இந்த வீட்டை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா இந்த டீல்ல நஷ்டம் ஏற்படுறது உங்களுக்கு தான். எப்படி இருந்தாலும் அஜய்க்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் கண்டிப்பா நடந்தே தீரும். அத்தை நீங்க சம்மதிச்சாலும் இல்லைனாலும். அதுவும் இல்லாம உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, அஜய் பிரியா கல்யாணத்துக்கு அப்புறம் பிரியா கண்டிப்பா இந்த வீட்டுக்கு வரத்தான் போறா. நீங்க இப்படி போறதால உங்களுக்கு என்ன லாபம்? ஒரே ஒரு நிமிஷத்துல உங்களோட பொசிஷன் உங்க கையை விட்டு போயிடும். இந்த வீட்டுக்காக நீங்க பண்ணது எல்லாமே அப்படியே வேஸ்டா போயிடும். நீங்க எங்க இருந்து வந்தீங்களோ மறுபடியும் அதே இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். இந்த டீல்ல உங்களுக்கு எவ்வளவு லாஸ்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. மரியாதை அப்புறம் இந்த வீட்டு மருமகன்ற ஸ்டேட்டஸ் ரெண்டுமே போயிடும். அதுவும் இல்லாம அஜய் சம்பந்தப்பட்ட எந்த முடிவையும் நீங்க கண்டிப்பா எடுக்க முடியாது. இதுக்கு மேல உங்க இஷ்டம் தான். எது உங்களுக்கு நல்லதுன்னு படுதோ அதையே நீங்க யோசிச்சு முடிவு பண்ணுங்க. அத்தை ஒரு பிசினஸ் மேனா நான் உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தான் தரப்போறேன். எது லாபம்னு மட்டும் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப மட்டும் நீங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் சின்ன என்னாச்சு? அத்தை நான் வந்துட்டேன். உண்மையா சொல்றீங்களா அத்தை? வந்துட்டீங்களா ஆண்டி? I love you so much. ஹலோ, ஹாய், பாய் பாய். இந்த கிஸ்ஸிங் ஹக்கிங் எல்லாம் பண்ணது போதும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் கடைசியா சொல்றேன். அந்த பிரியாவை இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்குனீங்கன்னா இந்த வீட்ல எல்லா வேலையும் ஏன் இஷ்டப்படிதான் நடக்கணும். லைக் ஐ பாண்ட். அப்படியே நடக்கும். ஹலோ, ஹாய், பாய் பாய்.
ஒரு நிமிஷம். நான் சொன்னபடி பேசினோன்னே அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இல்லைன்னா இல்ல, நீ சொன்னபடிலாம் நான் எதுவுமே பேசல. அப்புறம் இந்த உலகமே எமோஷன்ஸ் நம்புதுன்னு சொன்னியது சுத்த போய். நஷ்டம் லாபம் இந்த பாஷை தான் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே புரியுது. மனசுக்கு யாரும் முக்கியத்துவம் தரதில்ல. எனக்கு டீல்ஸை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ரொம்ப நல்லா தெரியும். மறுபடியும் இன்னைக்கு நீ தோத்து போயிட்ட. நான் ஜெயிச்சிட்டேன். நாட்டுப்புறம். வாவ், ஐ அம் சோ எக்ஸைட்டட். உங்க அக்காவுக்கு அஜய்க்கும் கல்யாணம் ஆக போகுது. வாவ், இனிமே நீ தினமும் என்ன வந்து மீட் பண்ணுவல? சரியா சொன்னீங்க லாவண்யா. இனிமே ஸ்ருதி நம்ம சொந்தக்காரங்க ஆக போறாங்கல்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுருதி. நாளைக்கு நாங்க உங்க அக்காவை பொண்ணு கேட்க உங்க வீட்டுக்கு வர போறோம். நான் இப்பவே போய் அக்கா கிட்ட இந்த விஷயத்த சொல்றேன். அவங்க இத கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இல்ல வேண்டாம் வேண்டாம், இப்போதைக்கு இத பத்தி நீங்க யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். இங்க நடந்த விஷயமோ எதுவுமே யாருக்குமே தெரியக்கூடாது. ஏன் சொல்றேன்னா, எங்க கணக்குப்படி ராகுகால் ஆரம்பிச்சிடுச்சு. இனிமே நல்ல நேரம் நாளைக்கு காலையில தான். கரெக்டா அந்த நேரத்துல உங்க அக்காவை பொண்ணு கேட்டு வந்துடுறோம். சரியா? சரி, அப்ப நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். வரேங்க. போயிட்டு வாங்க. அத்தை, உங்களோட ஆசீர்வாதம் இல்லாம அவங்க சந்தோஷமா இருக்க முடியாது. நான் போயிட்டு வரேன். நாளைக்கு வரைக்கும் இந்த விஷயத்தை எப்படி மறைக்கிறதுன்னு தெரியல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, ஏன் என்ன திரும்ப வீட்டுக்கு வர சொன்னீங்க? சொல்லுங்க அக்கா. அது வந்து என்னன்னா அஜய், முதல்ல உங்க அம்மா தான் இதுக்கு ஒத்துக்கல. ஆனா இப்ப என்னடானா பாட்டி இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொல்றாங்க. அஜய், நான் என்ன நினைக்கிறேன்னா, அத்தை எதெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் ரொம்ப சரி. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த சம்மதத்தை பத்தி நாம இன்னொரு வாட்டி யோசிச்சு பார்க்கணும். இங்க பாரு, லட்சுமி கூட இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்றா. எங்க எல்லாருக்குமே ஒரே விஷயம் தான் தோணுது. அந்த பொண்ணுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கிறது சரியில்லைன்னு நாங்க எல்லாருமே முடிவு பண்ணிட்டோம். இங்க என்ன நடக்குது? நீங்க எல்லாரும் எனக்கு துணையா இருப்பீங்கன்னு தான் நான் நினைச்சேன். நான் கிளம்புறேன். அஜய் அஜய் அஜய், நாங்க சொல்றத கொஞ்சம் முழுசா கேளு. ஆமாப்பா அஜய், நம்ம மனோரமாவே அந்த சிவானி பொண்ணை பிடிக்கலன்னு பிரியா பொண்ணை ஓகே சொல்லும்போது நாங்க ஏன் அந்த பொண்ணை ஓகேன்னு சொல்லி ஒன்ன வச்சு தமாஷ் பண்ணக்கூடாது? அஜய், என்ன? இந்த காலத்து பசங்க எல்லாம் இருக்காங்களே, முழுசா என்ன சொல்றாங்கன்னு கேக்குறதுக்கு முன்னாடி கிளம்பி போயிடுறாங்க. அப்படித்தானே? ஆ,
அம்மா என்னுடைய ஃபீலிங்ஸை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இதை தவிர எனக்கு தான் வேற ஆப்ஷன் எதுவுமே இல்லையே. தேங்க்யூ ஸோ மச்மா. தேங்க்யூ. இப்பவே ஃபுல்லா சந்தோஷப்பட்டுறாத. இன்னும் பொண்ணு வீட்டு ஆளுங்க உனக்கு ஓகே சொல்லல. நாங்க என்ன நினைக்கிறோம்னா பிரியாவோட வீட்டுக்கு மாப்பிள்ளைய கூட்டிட்டு போய் காட்டலாம் நினைக்கிறோம். அப்பதானே அவங்க மாப்பிள்ளைய நேர்ல பாப்பாங்க. என் பிள்ளை அஜயை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க வேண்டான்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் தோணுது. அத்த, நான் சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். அக்கா நாளை காலையில் ஏன் போகணும்? நான் இப்போவே ஃபோன் பண்ணி பேசிடுறேனே. இல்ல 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 இல்ல, அந்த அளவுக்கு நீ அவசரப்பட வேண்டாம். இங்க பாருமா அஞ்சலி, நாளைக்கு மாப்பிள்ளையே நம்ம கூட அங்க வந்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல. சரி பாட்டி, நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஏற்கனவே இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. காலையில ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அஜய், இந்த ராத்திரிங்கிறது இன்னும் கொஞ்ச நேரம் தானே, அது சீக்கிரம் முடிஞ்சிடும்.